So என்ன so that சொல்லிக்கிறாங்க 21 question என்ன சொல்லிக்கிறாங்க so that for any sets A and B sir. A is equal to A intersection B intersection open interval A minus B. இது ஓப்பன் இன்டர்வல் இங்க சொல்லக்கூடாது கண்ணு. ஓப்பன் இன்டர்வல் இது ஓப்பன் பிராக்கெட் சொல்லணும். இன்டர்வல்னா எப்ப சொல்லுவாங்கன்னா கமா போட்டு இப்படி கமா போட்டு வந்ததுன்னா இன்டர்வல் சொல்லணும். நான் என்ன சொன்ன புரிஞ்சுதா? இல்ல பிட்வீன் ஆல்பா போட்டு ஏ கமா பி இப்படி கமா போட்டு வந்து அதுக்கு பேர் இன்டர்வல். சரியா? நார்மலா இப்படி ஆபரேட்டரோட சேர்த்து வந்ததுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் பிராக்கெட். ஓகே? இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்டர்வல் சொல்லணும். இந்த இடத்துல வந்து ஓப்பன் பிராக்கெட் சொல்லணும். ஓகே? Yes sir. Okay sir. இங்க வந்து ஓப்பன் இன்டர்வல் நோட் பண்ணிக்க மாத்தி சொல்லாத. சரி டேகன். இப்போ இதே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வென் டயகிராம்ல நோட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எது ப்ரூவ் பண்ண போறோம்னா ஆர்கஸ் சைடு ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப ஆர்கஸ் சைடு வந்து என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் யூசிங் வென் டயகிராம். யூசிங் வென் டயகிராம். சொல்றேன். இப்போ ஏ யூனியன் பி வேணும், ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். அதனால ஏக்கு ஒரு செட்டு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுங்கிறாங்க, அப்போ பிக்கு ஒரு செட்டு. சரிங்களா? எஸ் சார். அப்போ இது சேடன் பண்ணுங்க. இப்போ என்ன வென் டயகிராம் பொறுத்த வரைக்கும் சேடன் பண்ணி காட்டணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா எது இருக்குன்னு ரெண்டுக்கு காமனாக இருக்குதான்னு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ அதுக்கு சேடன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க சும்மா அப்படியே ரைட்டாக இப்படி போட்டுருங்க. சரிங்களா? தெரியுதா? நான் சேடன் பண்ண தெரியுதா? எஸ் சார் தெரியும் சார். அப்போ இதுக்கு பேர் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? எஸ் சார். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு டயக்ராம் போடுங்க. ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஏ மைனஸ் பி கரெக்டுங்களா? எஸ் சார். இதுக்கு வென் டயக்ராம் எப்படி போடணும் ஒரு என்னாச்சும் ஐடியா இருக்குதுன்னு? அதாவது பிங்கிற செட் இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? எஸ் சார். இது ஏ ஒரு நிமிஷம் வென் டயக்ராம் புரியலன்னா கேட்டுக்கோ. இது ஏ இது பி. அப்போ இந்த பிங்கிற சர்க்கிள் என்ன இருக்கக்கூடாது. ஏ மைனஸ் பியோட டயக்ராம் என்ன வேணும் பிங்கிற சர்க்கிள் ஏ கிட்ட இருக்கக்கூடாது, காமனாகவே இருக்கக்கூடாது. அப்போ எந்த ரீஜியன் வரும்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் இதை ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே ரீஜியன் ட்ரா பண்ணுறது தெரியுதா? எஸ் சார். அதாவது பிங்கிற சர்க்கிள் டச் பண்ணக்கூடாது. பிங்கிற சர்க்கிளுக்கு உள்ளேயும் போகக்கூடாது, பிங்கிற சர்க்கிள் உள்ளே போகக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஏ மைனஸ் பியோட ரீஜியன். சரியாப்பா? சார். புரியுதுன்னு கேட்டுக்க. இதுதான் ஏ மைனஸ் பியோட ரீஜியன். சரிங்களா? ஓகே சார். ஏ மைனஸ் பியோட ரீஜியன். சரிங்களா? எஸ் சார். அவன் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ மைனஸ் பி கண்டுபிடி, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடி, ஏ மைனஸ் பி கண்டுபிடி. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் கேட்குறான். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கலாமா? எஸ் சார். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி. சரியா கண்ணு? எஸ் சார். சரி சார். ரெண்டுக்கு காமனாக இருக்குதா? காமன் என்ன ஸ்டேட் இருக்குது? இங்கே பாருங்க, இது இங்கே ரீஜியன் இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, இந்த ரீஜியன் இந்தியா இருக்குது. அப்போ ரெண்டுக்கு காமன் ரீஜியன் இருக்குதா? எஸ் சார், காமன் ரீஜியன் இருக்கு. இல்ல இல்ல சார். இல்ல. வெரி குட். இல்ல. அப்ப இல்லனா என்ன மீனிங்? there is no common region, that was empty set. பட் அவன் ப்ரூஃப் என்ன கேக்குறான்? ஏன்னு கேக்குறான். ப்ரூஃப் சார் ஏ. பட் நம்ம கிடைக்கிறது என்ன கிடைக்குது? எம்டி செட் கிடைக்குது. கரெக்ட்டா? எஸ் சார். எல்ஹெச்எஸ் வந்து என்ன சொல்லிக்கிறான்? ஏன்னு சொல்லிக்கிறான். பட் ஆர்ஹெச்எஸ் என்ன கிடைக்குது? எம்டி செட் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். LHS not equal to RHS. Okay. LHS not equal to RHS. This is not true. It is not true. சரியா கண்ணு? எஸ் சார். நோட் பண்ணிட்டீங்களா? இந்த क्वेश्चन எப்படி போடணும்? வென் டயகிராம் யூஸ் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन வென் டயகிராம் யூஸ் பண்ணி தான் போடணும். சரிங்களா? எஸ் சார். இது என்னது புரியலன்னா கேளு, எக்ஸ்பிளைன் பண்றேன்.
intersection B minus Okay, sir. Drawing finished. கீழே எழுதிட்டியா இந்த ஸ்டேட்மெண்ட்டோ? ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டே இருங்க. இல்லைங்க சார். Finished, sir. ஓகே, இதுலேயே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதே வென் டயக்ராம் போட்டு எஸ் சார். வென் டயக்ராம் இதுதான். எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி எது ப்ராக்கெட் இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ்ல பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா கண்ணு? எஸ் சார். பி மைனஸ் ஏ ட்ரா பண்ணலாமா? ஓகே சார். இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. இது கொஞ்சம் இன்னும் நீட்டாக ட்ரா பண்ணலாம். இது பிங்கிற செட்டு. சரிடா கண்ணு? எஸ் சார். இது ஏ, இது பி. அப்போ பி மைனஸ் ஏன்னு என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க. பி மைனஸ் ஏன்னு என்ன? பி மைனஸ்னா இப்போ பியில் இருக்க எலிமெண்ட் ஷேர் பண்ணும் சார். பட் இந்த காமன் ரீஜன் ஏல டச் பண்ணக்கூடாது. இந்த காமன் ரீஜன் ஏல டச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏ வந்து மைனஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஏ வந்து மைனஸ் பண்ணிட்டோம். பி ஃபுல்லாக வரும், பட் ஏல இருக்க சர்க்கிள் வராது. கரெக்டாக? ஸ்டேட் பண்ணிக்க. அப்படியே போட்டுக்க, நீயும் போட்டுக்க. அப்படியே இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம். டக்குன்னு போட்டுங்க. அப்படியே ஸ்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாகண்ணே? காமன் ரீஜன் இதுதான் வரும், தவிர வேற எதுவும் வராது. ஏங்கிற சர்க்கிளே வரக்கூடாது. ஏங்கிற சர்க்கிள்குள்ள பாயிண்ட் போகக்கூடாது. இந்த ரீஜனே போகக்கூடாது. சரியாப்பா? ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி நீங்களே ட்ரா பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சார் ட்ரா பண்ணிட்டேன் சார். சரி, அடுத்து கண்டுபிடிங்க. ஏ யூனியன் என்ன கேட்குறான்? ஏ யூனியன். அப்போ அது தனி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அது தனி சர்க்கிள் போட்டுக்கலாமா? சார். என்னது? ஏக்கும் பிக்கும் இன்னொரு சர்க்கிள். கரெக்டா? இது ஏ, இது பி. இப்போ என்ன கேட்குறான்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி நம்ம கையில் என்னக்குது? பி மைனஸ் ஏ இருக்குது. அப்போ பி மைனஸ் ஏ ரீஜன் ட்ரா பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ ரீஜன் ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ அந்த ரீஜன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோ. பி மைனஸ் ஏ, அதுக்கப்புறம் ஏ யூனியன் போடணும். ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ ட்ரா பண்ணிக்க, அப்புறம் ஏ மைனஸ் பி போடலாம். இதுதான் நம்மளுடைய பி மைனஸ் ஏவோட வென் டயக்ராம். இப்போ நம்ம அடுத்த வென் டயக்ராம் யார் போட போகிறோம்? பி மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல ஏ யூனியன் போட போகிறோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ பி மைனஸ் ஏ இருக்கிற இடம் யாரு? இவன் தானே? அப்போ இவனை ரீஜன் ட்ரா பண்ணிடுங்க. இதான் பி மைனஸ் ஏவோட வென் டயக்ராம். சரிங்களா? ஓகே சார். இது ஆல்ரெடி பழைய டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. புது டயக்ராமுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏ யூனியன் இருக்கிறதுக்கு வந்து ஏ யூனியன் என்ன? ஏங்கிற சர்க்கிளுக்கு ஷேட் டவுன் பண்ணிடுவோம். கரெக்டா? ஏங்கிற சர்க்கிளுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக ரீஜன் ட்ரா பண்ணிடுவோம். ஃபுல் ரீஜன் ட்ரா பண்ணிடுவோம். கரெக்டானப்பா? எஸ் சார். அப்போ ஏ யூனியன் பி வரனால நான் என்ன பண்ண போகிறேன்? இதையும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதையும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஏங்கிற சர்க்கிள் இது. கரெக்டாக? ஏங்கிற சர்க்கிள் இது.
அதனால் யூனியன் போடுறேன். யூனியன் போட்டு என்ன ஆகுது? ஃபுல் ரீஜன் கிடைச்சிடும். கரெக்டுங்களா? எஸ் சார், கரெக்டுங்க சார். ஃபுல் ரீஜன் கவர் ஆகிடும். ட்ரா பண்ணிக்கோங்க. இது தனி கலர், இது தனி கலர் போட்டாச்சு. சரியாப்பா? ஓகே சார். சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ஆர்கச்செட் ட்ரா பண்ணுவோம். இது எல்கச்செட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது யார் பண்ண போகிறோம்? ஆர்கச்செட் ட்ரா பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ரீஜன் ட்ரா பண்ணிக்கோ. இங்கே எனக்கு டைமில் டக்கு டக்குன்னு ட்ரா பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து. எதுவுமே எம்டியாக விடாத, ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோ. என்ன லைன் லைனாக போட்டுக்கோ. உனக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா லைன் லைனாக போடுங்க. அடுத்தது பார்த்து லைன் லைனாக போடுறது ரொம்ப லேட் ஆகுது, லைன் லைனாக போட்டுக்கிறேன். சரியா? ஓகே சார். இப்போ பார்த்தா இதுதான் வந்து ஃபுல் சர்க்கிள், 2 சர்க்கிளுமே சேவ்டன் ஆயிடுச்சு. கரெக்டாப்பா? எஸ் சார். சரி, எல்கச்சஸ் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணிட்டேன்? எல்கச்சஸ் முடிச்சிட்டேன். இப்போ ஆர்கச்சஸ் என்ன வேணும்? ஏ யூனியன் பி வேணும். கரெக்டுங்களா? எஸ் சார். ஆர்கச்சஸ் எடுங்க. ஆர்கச்சஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஏக்கு ஒரு சர்க்கிள், பிக்கு ஒரு சர்க்கிள். ஏக்கு ஒரு சர்க்கிள், பிக்கு ஒரு சர்க்கிள். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான்? ஏ யூனியன் பி கேட்குறான். கரெக்டா? எஸ் சார். யூனியன் பி கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக நம்ம சேடன் பண்ணிக்கணும். என்ன பண்ணுங்க? ஃபுல்லாக ரீஜன். நீங்கள் அதை டார்க் லைன் போட்டால் உனக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நான் போகிற மாதிரி லைன் மாதிரி போட்டுங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடியும். இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுங்க, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்களா? எஸ் சார். இந்த மாதிரி போட்டு டக் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். பார்த்தா ஃபுல் ரீஜன் ட்ராப் ஆயிடுச்சு. கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்டுங்க சார். போட்டிங்களா? எஸ் சார், போட்டேங்க சார். இப்போ எல்கச்சஸ் ஆர்கச்சஸ் பாருங்க, ரெண்டுமே 2 ரீஜனும் கவர் ஆயிடுச்சா? எஸ் சார், 2 ரீஜனும் கவர். ஈக்குவலா? எல்கச்சஸ் ஆர்கச்சஸ் ஈக்குவலா? எஸ் சார். அப்போ எல்கச்சஸ் ஆர்கச்சஸ் ஈக்குவல் மீன்ஸ் என்ன? ஏன்னா இது ஃபுல் சர்க்கிள் 2 சர்க்கிள் ட்ராவ் ஆயிருக்குது, இது ஃபுல் சர்க்கிள் 2 சர்க்கிள் ட்ராவ் ஆயிருக்குது. அதனால இது என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? எல்கச்சஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்படி மீனிங் என்ன? எல்கச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கச்சஸ். அப்படி மீனிங் என்ன கிடக்குன்னு? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ. கரெக்டுங்களா? எஸ் சார். That is equal to this value. Hence the proof. Hence the proof. சரியாம்மா? எஸ் சார். சரி, என்ன டவுட் இருக்குன்னு இருக்குது? டவுட் இல்லைங்க சார். சரி, இது எத்தனாவது கொஸ்டினோடது? 21ஓடது. சரிங்களா? எஸ் சார். ஸோ 22 தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தியரிட்டிக்கல் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி. என்ன கொடுத்துக்கிறாங்க தியரியை படி, அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? எஸ் சார். சார் இந்த 19 கொஸ்டின் போடலாம் 19 கொஸ்டின் போடலாம். போடலாம். இது இப்போ எவ்வளோ முடிக்கணும் இதை முடிச்சு நம்ம அதை போடலாம். 19 இருக்குது, இன்னும் 9 இருக்குது, ரெண்டுமே இருக்குது, நான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்க. அதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்க. தெரியாத கொஸ்டின் நம்ம அப்படியே பொறுமையாக ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் சார். சரி, 22 கொஸ்டின் படி என்ன நடந்துக்குது, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. In a group of 50 people, 35 people speak Hindi, 25 speak both English and Hindi, and all the people speak at least one of the 2 languages. How many people speak only English and not Hindi? How many people speak English? Any idea? Sir, வென் டயக்ராம் போடலாமா? yes sir. வென் டயக்ராம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வென் டயக்ராம் போடலாமா? Yes sir. ஓகே. 35 டோட்டலாக யூனிவர்சல் செட் என்ன? மொத்தமாக ஒரு ஸ்கூல்லோ இல்லை ஒரு பிளேஸ்லையோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறாங்க? 50 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் எவ்வளவு? 50. ஓகே. இருக்கிறாங்கல்ல, அதை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். இந்திங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்? ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். அது ஓவராலாக 25. அப்படின்னு மீனிங்னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே 25 வருது. எனக்கு இன்டர்செக்ஷன் பற்றி சொல்லலை. கரெக்டுங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கிறாங்க. சரிங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதாவது ஹிந்தி மட்டும் சொல்லலை, ஹிந்தி தெரிஞ்சவனுக்கு இங்கிலீஷ் தெரியலாம். கரெக்டா? அவன் இந்த காமன் ரீஜனும் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இப்படி போத்துன்னு கொடுத்துக்கிறான். அந்த போத்து கொடுத்துக்கிறது இங்கே எழுதிக்க, அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். போத் எவ்வளவு? இங்கிலீஷ் வந்து ஈன்னு எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? இங்கிலீஷ் வந்து ஈன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டா? பட் அவன் என்ன கொடுத்துக்கிறான்? போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுத்துக்கிறான். எவ்வளவு கொடுத்துக்கிறான்? 25 கொடுத்துக்கிறான். கரெக்டுங்களா? போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா இன்டர்செக்ஷனா போத்னா ரெண்டுக்கும் காமனா, ரெண்டுக்குமே தெரிஞ்சவன் எவ்வளவு பேரு?
25 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்ட் அப்ப சார். 2க்கு காமன் எவ்வளவு? 25. 25. அப்ப அந்த 25 நம்பர்ஸ்க்கு என்ன தெரியும்? ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷ் சார். இங்கிலீஷும் தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஹிந்தி எஸ் சார். எவ்வளவு? ஹிந்தி தெரிஞ்சும் 35. ஹிந்தி தெரிஞ்சும் எவ்வளவு? 35. ஹிந்தி தெரிஞ்சும் எவ்வளவு? 35. ஓகே, நான் 25ல 35. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ஹிந்தி மட்டும் தெரிஞ்சு எவ்வளவு? 35. ஆல்ரெடி இதுல காமனா எவ்வளவு தெரியும்? 25 நம்பர்ஸ் தெரியும். அதனால -25 போட்டுருவேன். அப்ப ஹிந்தி மட்டும் தெரிஞ்சு எவ்வளவு பேரு? 10 நம்பர்ஸ். 10 members. Okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா? எஸ் சார். சரிடா கண்ணு. இப்ப இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவன கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லிக்கிறான். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தெரியுமாமா. எல்லா இருக்கிற பீப்புளுக்கும் எதர் ஹிந்தி தெரியலாம் ஆர் இங்கிலீஷ் தெரியலான்ட்டான். அட்லீஸ்ட் ஒன். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 10 + 25 எவ்வளவு பார்க்கணும்? 10 + 25 35 சார். 35. அப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் வந்து 15 நம்பர்ஸ் இருக்கிறாங்க. 50 members சார். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 35 என்ன ஆகும்? -35 சார். ஆ. ஆனா 35 25 ப்ளஸ் பண்ணா 60 வரும் சார். ஏன் 60 நீ பண்ற? நான் கேக்குறது 50 - 35 எவ்வளவு வரும்னு நான் கேக்குறேன். இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுங்க. இவன் யாருன்னா இங்கிலீஷ் மட்டும் தெரியும். ஒன்லி இங்கிலீஷ், நாட் ஃபார் ஹிந்தி. ஒன்லி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் இது. ஒன்லி இங்கிலீஷ் எவ்வளவு? இங்கிலீஷ் 15 சார். 15. அப்ப இதனோட ஆன்சர் என்ன? ஒன்லி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எவ்வளவு? 15 நம்பர்ஸ். ஓகே? எஸ் சார். இது புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது சார். So how many people speak only English, not Hindi? நாட் ஹிந்தினா இந்த 25 வர மாட்டாங்க. அப்ப இது என்னது? ஒன்லி இங்கிலீஷ். ஓகே? அப்ப ஒன்லி இங்கிலீஷ் தெரிஞ்ச எவ்வளவு? 15 நம்பர்ஸ். 15 members. சரி, அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறான்? How many people speak English? அப்படினா இந்த இங்கிலீஷ் சர்க்கிள் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி. இந்த இங்கிலீஷ் சர்க்கிள் இதான, இந்த சர்க்கிள் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா? 15 members. இல்ல, கரெக்ட்டா பாரு. இந்த இங்கிலீஷ் சர்க்கிள் யார்? இந்த புல் சேர்ந்தது இங்கிலீஷ் சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ள மொத்தம் எத்தனை இருக்காங்க? இங்க 15 இருக்கற, இங்க எவ்வளவு இருக்கான்? 25 இருக்கான்ல. எஸ் சார், 25. அப்ப என்னாச்சு? மொத்தமா டோட்டல் எவ்வளவு? டோட்டல் அண்ணே, இந்த சர்க்கிள்ல 15 இங்க இருக்கறான், காமன்ல 25 இருக்கறான். அப்ப மொத்தமா எவ்வளவு இருப்பான்? சார் மொத்தமா 40 சார். அதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். அப்ப என்னது? 25 + 15 = எவ்வளவு? 40. அப்ப 40 நம்பர்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே? எஸ் சார். இந்த மாதிரி தியரிட்டிக் क्वेश्चन இந்த மாதிரி டயகிராம் போட்டு போட்டேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டயகிராம் டிரா பண்ணி பார்த்து, ஏன்னா வென் டயகிராம் சிலபஸ் இருக்குது. அப்ப வென் டயகிராம் டிரா பண்ணிட்டு போட்டேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். இந்த டயகிராம் ஏதாச்சும் புரியாம இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அடுத்த क्वेश्चन போலாம். ஒரு நிமிஷம் பாரு, ஒரு பொறுமையா ஒவ்வொரு லைனா எழுது. அப்ப அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். எழுதிட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஒரு தியரிட்டிக் क्वेश्चन புரிஞ்சிட்டீனா போதும், மீதி இதெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். பார்த்துட்டே கண்ணு? எஸ் சார். எழுதிட்டீங்களா? எஸ் சார், எழுதிட்டேங்க சார். ஒரு நிமிஷம் அந்த வென் டயகிராம் கொஞ்சம் சீக்கிரம் கருத்து கரெக்டாக போடு.
தியரி கொஸ்டின் அவ்வளோப்பா. தியரி ஒரு டைம் 2 டைம் படிச்சுட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். எனி டவுட்டு? டவுட் இல்லைங்க சார். சரி, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதே ஐடியா தான். அடுத்த ப்ராப்ளம் கொடுக்குறதுல அடுத்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் அதே ஐடியா தான். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது தான், இதுவும் அதே ஐடியா தான். சார் கொஸ்டின் ஒருக்கா படிங்க. என்னுடைய ரைட் ஆஃப் டயக்ராம் ப்ராப்ளம். There are 200 individuals with a skin disorder. 120 has been exposed to chemical C1, 50 to chemical C2, and 30 to both the chemicals C1 and C2. Find the number of individuals exposed to chemical C1 or chemical C2. என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கண்ணா? சார் டோட்டலாக வந்து 200 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க சார். அப்போ அது யூனிவர்சலா? எஸ் சார், 200 இண்டிவிஜுவல்ஸ். U equal to 200 எடுத்துக்கலாமா? U வந்து 200. சார். இது வந்து C1, இது வந்து C2. சரிங்களா? எஸ் சார். C1 வந்து இந்த புல் சர்க்கிள் சேர்த்து எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? காமன் இன்டர்செக்ஷன் எப்பயும் பார்த்து இந்த மாதிரி வென் டயக்ராம் போடும்போது காமன் என்ன கொடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் காமன் தான் எழுதணும். சரிங்களா? காமன் C1 அண்ட் C2 எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 30 சார். அப்போ இன்டர்செக்ஷன் C1 அண்ட் போத்துன்னு கொடுத்தாவே இது எவ்வளவு? இது இன்டர்செக்ஷன். கரெக்டுங்களா? எஸ் சார். கரெக்டாக இது என்ன புரியல கேட்டுக்குங்க. C1 இன்டர்செக்ஷன் C2 ஓட வேல்யூ. கரெக்டுங்களா? ரெண்டு தெரிஞ்சவங்க, அதாவது கெமிக்கல் ரெண்டு ரியாக்ஷன் ஆனவங்க. சரிங்களா? C1 எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 120. கரெக்டா? C1 எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 120. ஆல்ரெடி எவ்வளோ இருக்கிறாங்க? இன்டர்செக்ஷன்ல 30 இருக்கிறாங்க. அப்போ அந்த 30 என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ கிடைக்கிறாங்க? 90 சார். 90 மட்டும் கெமிக்கல் 1ல நம்மளுக்கு டிஸார்டர் ஆனவங்க. ஒன்லிங் மட்டும் ரெண்டுலையும் சேர்த்து ஆனவங்க 30 பேர். C1ல மட்டும் 90 நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்து C2 எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 50 சொல்லிக்கிறாங்களா? சார் 50 சப்ட்ராக்ட். அப்போ 50லேருந்து என்ன பண்ணணும்? இந்த 30 மைனஸ் பண்ணணும். சூப்பர், வெரி குட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 20 சார். 20 ஒன்லி C2. ஒன்லி C2. பட் C2ஓட வேல்யூ எவ்வளவு? 50. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோ. இந்த சர்க்கிளோட டோட்டல் எவ்வளவு? சர்க்கிளோட டோட்டல் 50. இந்த சர்க்கிளோட டோட்டல் எவ்வளவு? 120. பட் காமன் எவ்வளவு? 30. காமன் எவ்வளவு? 30. அப்போ ஒன்லி C1ஓட யாரு? ஒன்லி C1னா 90, ஒன்லி C2னா 20. ஒன்லி, ஏன்னா காமனா இருக்கிறவங்க வந்து உனக்கு இது ஆகுது. காமனா இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கூடாது. சரியா? காமனா இருக்கிறவங்கள எடுத்துக்கூடாது ஒன்லின்னு சொல்லும்போது. சரியாப்பா? சார். சரி, இப்போ ப்ராப்ளத்துக்கு போலாமா? இதுதான் நான் வென் டயக்ராம் போட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னடா கண்ணு? கெமிக்கல் C1 அண்ட் கெமிக்கல் C2 ஆர் சொல்லிக்கிறாங்க. ஆர்னா ரெண்டு ஆட் பண்ணணும். ரெண்டு ஆட் பண்ணா என்னது? இது சர்க்கிள் பண்ணிக்கிறல. ஒன்லி C1 அண்ட் ஒன்லி C2 ஓடது. ஒன்லி C1, ஒன்லி C2 ஓடது. ஒன்லி C1 எவ்வளவு? 90யா? எஸ் சார். 90 பிளஸ் 20 சார். 20 எவ்வளவு கிடைக்கும்? 110 சார். 110. 120. ஓகே, இந்த 30 ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த 30 இருக்கிறான்ல, C1 பிளஸ் C2 தானே? ஓகே, 110 போடுங்க பார்க்கலாம். 110. ஏன்னா இந்த 30 நம்பர்ஸ் என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கேயும் வந்துருவாங்க, இங்கேயும் வந்துருவாங்களா? எஸ் சார். 30 நம்பர்ஸ் என்ன ஆகுவாங்க? இங்கே மைனஸ் பண்ணிட்டு இங்கே மைனஸ் பண்ணல. அப்போ ரெண்டு டைம் ஆட் ஆகாதுல, ஒரு டைம் தான் ஆட் ஆகும். அப்போ பிளஸ் 30 ஒரு 30 போடணும். இந்த சர்க்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுற கண்ணு. 90, 30, 20. அப்போ பிளஸ் 30 ஆட் ஆகும். கரெக்டா? பிளஸ் 30 ஆட் ஆகும். அப்போ எவ்வளோ ஆகும்? பிளஸ் 30 போட்டீங்கன்னா 140. நான் என்ன சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொன்னேன். இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறேன்ல, இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 90, 30, 20. இது மூணையும் ஆட் பண்ணிங்க. சரியாப்பா? எஸ் சார். ஓகே, அடுத்தது என்ன? கெமிக்கல் 1 பட் நாட் கெமிக்கல் 2. கெமிக்கல் 1ல இருக்கலாம், பட் கெமிக்கல் 2ல இருக்கக்கூடாது. அப்போ எவ்வளவு?
C1ல இருக்கலாம், C2ல இருக்கக்கூடாது. அப்ப இது வர 30 வராது. அப்ப எவ்வளவு 90 மட்டும் தானே வரும். எஸ் சார் 90 மட்டும் தான் சார் வரும். அதே அடுத்ததுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்ததுக்கு C2 பட் நாட் 20 சார். அவ்வளோதான் கண்ணு. ஸோ வென் டயக்ராம் போட்ட முடிஞ்சதுமா? அப்போ ஆறுன்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அந்த இன்டர்செக்ஷன் ஆட் பண்ண வேணும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஃபார்முலா நான் டைரெக்டாக கொடுத்துருவேன். A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் மீன்ஸ் n. இங்கே ப்ராபபிலிட்டி போல n. நம்பர் ஆஃப் A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A நம்பர் ஆஃப் B நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து உங்க சிலபஸ்ல இல்லை. உங்க சிலபஸ்ல வந்து இந்த ஃபார்முலா போட டக்குன்னு ஆன்சர் வந்து அது ஃபார்முலா இல்லாதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை. நம்ம சுத்தி வளைச்சு போட வேண்டியது இருக்கு. சரிங்களா? எஸ் சார். இல்லைன்னா அந்த ஃபார்முலா போட்டு கூட நீங்க ஆன்சர் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சார் இருக்கிறேன். இது நோட் பண்ணிட்டியாகுது? கரெக்ட் வேணுமா? இல்லைங்க சார். ஒரே நிமிஷம். வென் டயக்ராம்லாம் போட்டிங்களா? போட்டு பாருங்க. இது எத்தனாவது கொஸ்டின்? 23யா? எஸ் சார் 23. எஸ் சார். மிஸ் சார். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு? எஸ் சார். A and B be two sets containing 3 and 6 elements respectively. When can be the minimum number of elements in A union B? Find also the maximum number of elements in A union B. So, any idea? மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கும் போது மினிமம் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கும் போதுன்னு கேட்குறோம். ஓகேங்களா சார்? அப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளோ இருந்தால் அந்த செட்டு ஃபார்ம் பண்ண முடியும், மினிமம் எலிமெண்ட் எவ்வளோ இருந்தால் ஃபார்ம் பண்ண முடியும். அதான் 24th கொஸ்டினோட ஐடியா. ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் போது கண்டெய்னிங் போது இங்கே செட் ஆக முடியுது. சார் சரி, அதுலேயே இனிஷியல் பண்ணிடுறேன். சரி டக்குன்னு பார்க்கலாமா? சார். இப்போ given that number of element in A எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? number of elements contained is A is 3. number of elements in B is எவ்வளவு? 6. சார் ரெண்டு பாசிபிள் இருக்கு. மேக்ஸிமம் என்ன? ரெண்டும் தனித்தனியாக இருக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக இருக்கலாம். தனித்தனியாக இருந்து என்னது? இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? இதில் 3 எலிமெண்ட் இருக்கலாம், 3 எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இதில் எவ்வளோ இருக்கலாம்? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 3 + 6 எவ்வளவு? 3 + 9 சார். 9 ஆயிடும். சரி, அடுத்த பாசிபிள் என்ன? ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலாம். கரெக்டா? எஸ் சார். இதில் எவ்வளோ எலிமெண்ட்டுக்கு இன்டர்செக்ட் ஆகும் எனக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ இருக்கும்? ரெண்டு இன்டர்செக்ட் ஆனாலும் ரெண்டையும் சேர்த்துனா எவ்வளோ இருக்கும்? காமன் எலிமெண்ட் விட்டுருவோம். காமன் எலிமெண்ட் விட்டுட்டா தான் நமக்கு தெரியும். அப்போ சம் 9 - Xன்னு இருக்கும். எனக்கு தெரியாது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இந்த காமன் எலிமெண்ட் இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. கரெக்டுங்களா? எஸ் சார். கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்ட் சார்.
சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கலாம். அதாவது ஒரு பெரிய செட்டு ஒரு சின்ன செட் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், கரெக்டுங்க சார். இது எது பெரிய செட்டு? பி வந்து 6 எலிமெண்ட். பி வந்து 6 எலிமெண்ட் பெரிய செட்டு. ஏ என்ன 3 எலிமெண்ட் சின்ன செட்டு. கரெக்ட்டுங்களா? எஸ் ஏ சார். கரெக்டாப்பா? இது வந்து எஸ் பி சார், கரெக்டுங்க சார். இது வந்து என்ன 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது ஏங்கிற செட்டு. அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு எலிமெண்ட் இருக்கும்? 6 எலிமெண்ட். அதாவது ஒன்னு 9 இருக்கலாம், இல்லைன்னா 6 இருக்கலாம். இதுதான் வந்து இந்த பாசிபிள். சரியாமா? எஸ் சார். அப்ப ஏ யூனியன் பி எவ்வளவு இருக்க போகுது? ஏ யூனியன் பை மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன? இந்த மூணு டயக்ராம்ல மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு? எய்தர் 9 இருக்கலாம். பாத்துங்க, ஒரு கேஸ் 9 இருக்கலாம். ரெண்டாவது கேஸ் தெரியாது, இன்டர்செக்ட் ஆச்சுன்னா எவ்வளவுன்னு தெரியாது. மூணாவது கேஸ் பாத்தீங்கன்னா 6 இருக்கலாம். இது மூணு பாசிபிள். இது எது மேக்ஸிமம் எலிமெண்ட்? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பிக்கு இது மூணு பாசிபிள். எது மேக்ஸிமம்பா? சார் மேக்ஸிமம் வந்து 9. எஸ் சார். மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளவு இருக்கலாம்? 9 இருக்கலாம். அது எந்த டயக்ராம்? இந்த டயக்ராம் ஓடுது. மேக்ஸிமம் எலிமெண்ட் எது இருக்கலாம்? இந்த டயக்ராம் ஓடுது. இந்த டயக்ராம் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தியா? அப்ப இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். இன்டர்செக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு எலிமெண்ட் காமன் நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. சரி, இங்க வாங்க. இங்க என்னது சப்செட். அதாவது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி இருந்தா இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கலாம்? 6 இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப மினிமம் எலிமெண்ட் கேக்குறான்ல, இங்க பாருங்க. மினிமம் எலிமெண்ட் கேக்குறான்ல. மினிமம் எலிமெண்ட் பாசிபிள் எவ்வளவு? 6. மினிமம் எலிமெண்ட் பாசிபிள் எவ்வளவுப்பா? 6. என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்? ஏ சப்செட் ஆஃப் பி இருந்தா. என்ன கண்டிஷன்? ஏ சப்செட் ஆஃப் பி இருந்தா. ஏ சப்செட் ஆஃப் பி இருந்தா. கரெக்ட்டுங்களா? அப்ப A union B, A is subset of B, that is equal to 6. Number of element in இது வந்து 6. அதே மாதிரி என்ன? A intersection B, disjoint Z, therefore A union B, n of A intersection A union B எவ்வளவு கிடைக்கும்? 9. இதான் ஆன்சர். இது மெயின் ஆன்சர். இந்த ஆன்சர் எழுதிக்கங்க. A is subset of B. ஓகே. ரெண்டாவது கேஸ் disjoint Z. இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். ஓகே. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இது என்னது? இது மேக்ஸிமம் வேல்யூக்கு. இது வந்து எதனோட வேல்யூக்கு? மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ. ஓகே. எஸ் சார். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். அவ்வளவுதான். எழுதிக்கங்க. புரியலன்னா கேட்டு கிடக்குன்னு. ஓகே சார். ஏன்னா மேக்ஸாக இருக்குது, மற்ற தியரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. மேக்ஸாக இருந்தது எப்பவுமே மேக்ஸ் டைரெக்டாக நடத்துறது மாதிரி இருக்காது. ஏதாச்சும் புரியலையா நீ 2 டைம் 4 டைம் கேடு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே சார். ஏன்னா டெஸ்ட்டுக்குள்ள ரிவிஷன் கொடுக்கணும். நீ இப்போ புரிஞ்சுக்கிறதா டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் கொடுக்க முடியும். ஓகே சார். முடிச்சிட்டேங்க சார். சூப்பர், வெரி குட். சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ் சார். சொல்றேன். 25th question. There are 40 students in chemistry class and 650 students in
physics class. Find the number of students which are either in physics class or chemistry class following cases. The two பார்ட்டி ஸ்டூடெண்ட் இன் classes meet at the கெமிஸ்ட்ரி same கிளாஸ். hour. சரி, ஓகே, நீங்கள் சொன்னது ரைட்டு. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ இருக்கிறாங்க? பார்ட்டி. அண்டு 650 students, இன் பிசிக்ஸ். கரெக்டுங்களா? Yes, sir. Find the number of students which are either in physics or chemistry class following case. Two classes are same hours. At the same hours. என்ன இருக்கலாம்? டூ கிளாஸஸ் சேம் ஹவர்னா என்னவா இருக்கும்? அப்போ பார்ட்டி பிளஸ் 650 எவ்வளவு? 690யா? Yes, sir. 690. அப்போ ரெண்டுமே சேம் ஹவர்ஸாக இருந்தால் இருக்க போகிறாங்க. 690 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கிளாஸில் இருக்க போகிறாங்க. கரெக்டுங்களா? Yes, sir. டூ கிளாஸஸ் மீட் அட் த சேம் ஹவர்ஸ்னா 690. சரியாப்பா? Okay, sir. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்? the two classes meet different hours and 20 students are enrolled both subject. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. கரெக்டா? ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. கரெக்டாப்பா? Yes, sir. Correct, sir. அப்போ என்ன நடக்கும்? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாமா? Yes, sir. ரெண்டு கேஸ், இது ஒன்று, இது ஒன்று. சார் ரெண்டுமே சேம் நடக்குது. ரெண்டுமே சேம் ஹவர் நடக்கணும். இது வந்து பார்ட்டி, இது 650. ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ரெண்டுமே சேம் ஹவர் எடுக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 690. கரெக்டுங்களா? Yes, sir. டூ கிளாஸஸ் மீட் அட் த சேம் ஹவர்ஸ்னா 690. இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. ரெண்டாவது ஒன்றுக்கு என்ன சொல்லிட்டான்? 20 ஸ்டூடெண்ட் காமன்ட்டான். ரெண்டுக்குமே என்ரோல் பண்ணிக்கிறாங்கிறான். 20 ஸ்டூடெண்ட் ரெண்டுக்குமே என்ரோல் பண்ணிக்கிறேங்கிறான். அப்போ என்னாச்சு? ரெண்டாவது கொஸ்டினுக்கு இப்படி வருது. ரெண்டுக்கு காமனாக எவ்வளோ இருக்கிறாங்க? 20 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ அங்கே 20 போட்டுக்குங்க. சரிங்களா? 20 போச்சுன்னா 20. 650ல 20 போச்சுன்னா 630. இது மூணு ஆட் பண்ணுங்க. இது மூணு ஆட் பண்ணால் இது வந்து ரெண்டாவது கேஸோட ஐடியா. சார் 670 சார். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கேஸோட ஐடியா, செகண்ட் கேஸோட ஐடியா. டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். ஜஸ்ட் சர்க்கிள் போட்டுங்க. இங்கே என்ன எழுத போறீங்க? தியரிட்டிக்கலி எழுதணும்னு என்ன எழுத போறீங்க? லெட் P is equal to physics and C is equal to chemistry. சரிங்களா? எஸ் சார். அப்போ இந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. வென் டயக்ராம் யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு கேஸுக்கும் போட்டுக்குங்க. சரியாப்பா? ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணிட்டா சொல்கிறேன்னு. ஓகே சார். புரியலன்னா கேட்டு போடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 25th போட்டுக்கிட்டிங்கன்னா 26th பார்க்கலாமா? சார் இப்போ ரெண்டு கேசஸ் தான் பாசிபிளா சார்? எதுக்குப்பா? 25th ரெண்டு கேசஸ். அது ரெண்டு கேஸஸ் ரெண்டு டயக்ராம் போட்டு காட்டிக்கணும்ல. ரெண்டு டயக்ராம் போட்டுருக்குங்க. தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா எடுக்கணும். ரெண்டு கேஸ். இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது வந்து செகண்ட் கேஸ். கரெக்டுங்களா? எஸ் சார், கரெக்ட். ஏன்னா ரெண்டு பேர் 20 நம்பர்ஸ் வந்து ஒரே சப்ஜெக்ட் இல்லை, ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த ரெண்டாவது கேஸ் வந்து பாசிபிள் ஆகுது. சரியாப்பா? எஸ் சார்.
முடிச்சிட்டாங்க சார். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னு. Survey of 700 students in college, 180 were listed in drinking Limca, 275 as drinking Miranda, and 95 were listed as both drinking Limca as well as Miranda. And how many students were drinking neither Limca nor Miranda? There were total 700 students in their college, and 180 were likes to drink Limca, and 275 students were like to drink Miranda, sir. And 95 in that 95 were listed both Limca and Miranda. இவன் தான் நமக்கு மெயின். ஏன்னா இவனை வச்சு தான் அடுத்தடுத்து கண்டுபிடிக்க முடியும். போத்துன்னு சொல்லிட்டாங்களா, போத் எவனா ஃபர்ஸ்ட் போத்து கொடுத்துக்கிறான் நம்ம பாரு. ஃபர்ஸ்ட் அவனை என்ட்ரி பண்ணிடு. அவனை என்ட்ரி பண்ணா நம்ம ஈஸி ப்ராடக்ட் ரன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். காமன்னா 95 சார் இன்டர்செக்ஷன். போத் அதான் தானே, அவன் தானே போத்து. அப்ப 95 காமன். அப்ப அந்த 95 எழுதிடு. ஸோ 95 காமன். அப்ப ஆல்ரெடி மொத்தமா சேர்த்துனா 180. 180 ஸ்டூடெண்ட் ட்ரிங்க் இல்லைங்கம்மா. லிம்காவா? லிம்கா. அப்ப என்ன கிடைக்கும்? 180 minus 95. எவ்வளவு வரும்? இது எல். இது வந்து எல். இவன் யாரு? மிராண்டாவா? இவன் வந்து எம். அப்ப எல் இங்க வந்து எடுத்துக்கோ. எல் வந்து என்னன்னு எடுக்கிறேன் இங்க சொல்லிடணும். லிம்கா அண்ட் எம் வந்து என்ன எடுக்கணும்? மிராண்டாவா? எம்இஆர்என்டி மிராண்டா. சரி எடுக்கணும். எஸ் சார். அப்ப 180 டிவைட் பை மைனஸ் 95 னா 85 வா? சார் 85 சர்க்கிள் போட்டுக்கோ. ஒன்லி இவன் லிம்கா மட்டும் இவன். அடுத்து யாரு? 275 மைனஸ் 95. இது எவ்வளவு கிடைக்கிறானுங்க? போட்டு சொல்லு பார்க்கலாம். 180 என்ன? பார்த்து சொல்லு. 170 சார். 170யா? 180 170 என்ன செக் பண்ணு. 275 95 0 17 னா 8. சார் 180 சார். சாரி சார். ஓகே, பார்த்து பண்ணி பார்த்து கரெக்டாக போடு. ப்ளஸ் மைனஸ்லாம் 180 180 இது எது? சரி டேகன். அப்போ மீதி எத்தனை பேர் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவன் கேட்குறது என்ன குடிக்கிறான் தெரியா? இவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. லிம்காவும் மிராண்டாவும் குடிக்கிறவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க. How many students were drinking neither லிம்கா nor மிராண்டா? அப்போ இது மூணையும் ஆட் பண்ணிட்டு இந்த 200 எவ்வளோ சொல்ல? 700. 200 போட்டுக்கிறேன். 700 மைனஸ் பண்ணணும். டோட்டல் எவ்வளோ? 700. 700 மைனஸ் பண்ணணும். மூணையும் ஆட் பண்ணுங்க. லிம்காவோட விலை எவ்வளோ? 85வா? எஸ் சார் 85. 85 95 180 மூணையும் ஆட் பண்றாங்கன்னு வந்தா எல்லாத்தையும் குடிக்கிறவன் சார் 360 சார். அப்ப கன்ஃபார்மா எழுதிக்கலாம் உன்னை நம்பி. 1990 சூப்பர், வெரி குட். இது 1990 180 360 வெரி குட், கரெக்ட். இது யாரு? லிம்கா மிராண்டா எல்லாத்தையும் குடிக்கிறவன். அவன் கேட்கறதாரு இதெல்லாம் குடிக்காதவன் எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்போ டோட்டல் வேல்யூ யூனிவர்சல் ஸ்டேட் மைனஸ் 360, கரெக்டா? யூனிவர்சல் வேல்யூ எவ்வளவு? 700 சார். 700 மைனஸ் 360 அப்போ எவ்வளோ கிடைப்பாங்க? மைனஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். சார் ஆன்சர் வந்து 340 சார். அப்போ இது எதுவுமே குடிக்காதவன் எவ்வளோ இருக்கிறானுங்க? 340 நம்பர்ஸ் இருக்கு. 340. என்ன டவுட் இருக்குது கண்ணு? டவுட் இல்லைங்க சார். டவுட் இல்லை இல்லை? எஸ் சார். சூப்பர், வெரி குட். ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சொல்லுங்களேன். அடுத்த கொஸ்டின் என்ன? பரவாயில்ல, தியரி கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்க மாட்டேங்குது. நான் 2-3 கொஸ்டின் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 7-8 கொஸ்டின் பார்த்துட்டோம். 22லேருந்து பார்க்குறோம்ல. இது வந்து 5th கொஸ்டின் நினைக்கிறப்ப போகிறது, கரெக்டுங்களா? எஸ் சார். பேஜ் முடிஞ்சிருச்சா? ஓகே, இது எவ்வளோன்னு தெரியாது, நம்ம பார்க்கலாம். போத் கேசஸ் எக்ஸின்டா. சரி, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 100 பேர் பர்சன்டேஜ்னா 100 பேர்த்துக்கு நம்ம போட்டுக்கலாம். இது எவ்வளோ சொல்லல, பர்சன்டேஜ் சொல்லிக்கிறோம். எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம சொல்லல.
அப்போ யூனிவர்சல் செட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், கண்ட்ரேட்னு எடுத்துக்கிறேன். ஓவராலாக கண்ட்ரேட்னு வச்சுக்கலாம். ஓகே சார். மொத்தமாக இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தமாக இவங்க 2 பேர் தான் இருக்கிறானுங்க. யார் இருக்கிறா சொல்லு? சீஸ் அண்ட் ஆப்பிள். சீஸ் அண்ட் ஆப்பிள் சார். ஃபுல்லாகவே இவங்க தான் இருக்கிறாங்க. 100% போது இவங்க ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணிக்கிறாங்க. வெளியே யாருமே இல்லை. 100% இவனா வந்துடுறாங்க. கரெக்டுங்களா? இப்போ இவ்வளோ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 63% கொடுத்துக்கிறாங்க. இது ஓவரால் சர்க்கிள். இந்த ஓவரால் சர்க்கிளா அண்ட் 76 சர்க்கிள் வந்து இந்த ஓவரால் சர்க்கிளா? சரியா? அப்போ சி வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? சின்னு எடுத்துக்கிறீங்க. அண்ட் என்னது இன்னொன்று? ஆப்பிளா? ஏ வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? ஆப்பிள். அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இது வந்து சின்னு எடுத்துக்கிறீங்க. இது எவ்வளோன்னு தெரியாது. இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. இது எவ்வளோன்னு தெரியாது. பட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு தெரியும், 100 தெரியும். ஏன்னா பர்சன்டேஜ் சொல்லிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு தெரியும், 100. இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 100 நம்மளுக்கு தெரிய வேணும். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ சொல்லுங்க எவ்வளோ வரணும்? பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா 100 நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 63/100 வராது சார். என்னப்பா சார்? பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இப்போ 63/100 வராது சார். அது மொத்தமாக இது 100% இது. இந்த புல் ஆக்குபை பண்ணுறது வந்து 100%. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூஸ் வந்து நம்ம 100 வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் வச்சு காமனாக மைனஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. அப்போ 63 + 76 - எக்ஸ்ன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். சரிங்களா? எஸ் சார். எவ்வளோ போட்டால் கிடைக்கும், -எக்ஸ்ன்னு போட்டால் 100 கிடைக்கும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்கும்? 139 - எக்ஸ் = எவ்வளவு, 100. கரெக்டுங்களா? ஓகே. எஸ் சார். அப்போ 139 - 100 = எவ்வளோ கிடைக்கும், எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 39 கிடைக்குது. சரிங்களா? எஸ் சார். எக்ஸோட வேல்யூ 39 கிடைக்குது. நான் எக்ஸ் மட்டும் தான் கேட்குறேன், எக்ஸோட பர்சன்டேஜ் கேட்குறோம். அப்போ 39%. எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு, 39%. சரிங்களா? சார். இந்த 100 மறந்துக்கூடாது. ஈக்குவல் இது டோட்டல் வேல்யூஸ் 100 நான் வச்சுக்கணும். அப்போ தான் ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா இதை எல்லாத்தையும் நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்குன்னு சொல்லி நான் வச்சுக்கணும் பர்சன்டேஜ்னால. சரிங்களா? ஓகே சார். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி தான் போடும். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொறுமையாக பார்த்து போடணும். சார் 27 முடிச்சுக்கிறோமா? எஸ் சார். 27 முடிச்சுக்கிறோம் சார். ஸோ 28 பார்த்தலாமா? எஸ் சார். ஏதுங்க சார். வெண்டைக்காய் கரெக்டா? அது தெரியுதா தெரியலையா சார்? இல்லை அந்த இமேஜ் தெரியுதான் கேட்டேன். ட்ரா பண்ண இமேஜ் தெரியுதான் கேட்டேன். இல்லை சார். இப்போ தெரியும். தெரியுதா? ஓகே சார். எஸ் சார். கண்டிப்பாக சார். சரிம்மா. மற்ற கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் இதே ஐடியாவுக்கு தான் வருது. நடத்துகிறேன் பாரு. டக்கு டக்கு முடிச்சு ஒரு எவ்வளோ 220க்கு ஜாயின் பண்ண கரெக்டாப்பா சார்? 220க்கு தான் ஜாயின் பண்ணீங்க? எஸ் சார். 220 தான் ஜாயின் பண்ணேன். சரி இருக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் வர இன்னைக்கு வர விஐடியோட எக்ஸாம் இருக்குதா, அவங்களோட ரிவிஷன் வேறு விடணும். அதுக்கு தான் பார்த்தேன். நீங்கள் உனக்கு முடிக்கிறதுனா காலையில் ஒரு கிளாஸ் இருக்கும், ஜாயின் பண்ணிட்டு நீ எழுதிடுறேன். காலையில் அதே முடிச்சிடலாம் பார்க்குறேன். என்ன முடிக்க முடியாது, நான் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு காலையிலேயும் இதே டைமுக்கு 6:30க்கு ஜாயின் பண்ணல, அதே டைமுக்கு வரும். 6 o'clock ஜாயின் பண்ணேன் உங்களோட டைமில், அதுக்கு வரும். சரி, இந்த 28 இதோட முடிச்சிடலாம். 28 பார்க்கலாம். இது முடிச்சுட்டு இன்னொரு கொஸ்டின் போட முடியுமா பார்க்குறேன். சொல்கிறாங்கண்ணே இது என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க.
25 students, 17 have taken mathematics and not even mathematics, but not economics. Number of இன்னிய students, கிளாஸ் ஒவ்வொரு லைனை பார்த்து புரிஞ்சுக்குங்க. இன்னிய கிளாஸ்ல எவ்வளவு இருக்காங்க? 35 ஸ்டூடெண்ட். அப்ப யுனிவர்சல் செட் எவ்வளவு? 35. 35. மேக்ஸ் எவ்வளவு? 17. 17, sir. Sir, மேத்தமெட்டிக்ஸ் பட் நாட் எக்கனாமிக்ஸ். அதுல 10 மட்டும் அப்படின்னு என்னது? அதுல இன்டர்செக்ஷன் கொடுத்துக்கிறோம். மறைமுகமா இன்டர்செக்ஷன் கொடுத்துக்கிறோம். அப்ப 7 வந்து காமன். கரெக்ட்டுங்களா? ஒன்லி 10 மட்டும் மேக்ஸ். அப்ப மீதி யாரு? காமன் 7. கரெக்ட்டுங்களா? 7 common. Okay. புரியுதா? புரியல. நான் டயக்ராம் டிரா பண்ணி கட்டா? Yes, sir. டயக்ராம் டிரா பண்ணா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பென் டயக்ராம் போடுறீங்க. டோட்டலா ஒரு எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிளாஸ்ல? 35 students, sir. சூப்பர், வெரி குட். அதுல உனக்கு டவுட் இல்ல. 35 ஸ்டூடெண்ட். இப்போ எத்தனை சப்ஜெக்ட்? மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அப்ப மேக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? எம்னு எடுத்துக்கங்க. எக்கனாமிக்ஸ் என்ன எடுத்துக்கிறீங்க? எக்கனாமிக்ஸ் ஈன்னு எடுத்துங்க. அதை லேட்டஸ்ட் டேக் நாம எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே மேக்ஸ் எடுத்துக்கோ, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா? எஸ் சார். சர்க்கிள் டிரா பண்றதுன்னு ஓகே. மேக்ஸ்க்கு ஒரு சர்க்கிள், எக்கனாமிக்ஸ்க்கு another சர்க்கிள். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்னது? இது மேக்ஸ், இது மேக்ஸ், இது எக்கனாமிக்ஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 70 taken mathematics, 10 taken only mathematics. ஓகே? எஸ் சார். அப்ப இந்த சர்க்கிள் எவ்வளவு வரும் அப்படிங்கற பாக்கும்போது 17 minus 10 போட்டீங்கன்னா இங்க வரும். 17 minus 10 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 7. கரெக்ட்டுங்களா? அப்ப only max எவ்வளவு? 10 இங்க வரும். கரெக்ட்டுங்களா? only max யாரு? 10. only 10. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லங்க சார். சரி, இது ஃபர்ஸ்ட் பார்ட். Find number of student who take both mathematics and economics. இதனோட क्वेश्चन என்ன? 7. ப்ளஸ் 7 போட்டுறோம்ல. இதனோட क्वेश्चन என்னோட ஆன்சர் என்ன? 7. சரியாப்பா? எஸ் சார். சரி, அடுத்த ஒர்க் என்ன? And number of students who will take economics but not mathematics. இதுக்கு தெரியாத ஆன்சர். Is given that each student, நல்லா பாத்துங்க, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Each student has taken either mathematics or economics or both. அப்படின்னா மீனிங் என்ன? 35 ஸ்டூடெண்ட்டுமே எய்தர் மேக்ஸ் எடுத்துக்கலாம் ஆர் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் ஆர் ரெண்டுமே எடுத்துக்கலாம்ங்கறாங்க. அப்ப 35 ஸ்டூடெண்ட்ல நம்ம கையில எவ்வளவு இருக்காங்க? 17 இருக்காங்க. 17 minus 17 எவ்வளவு? சார் 35 minus 17 எவ்வளவு? 35 minus 17 சார் 18 சார். அவ்வளவுதான். சரிங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இல்ல டவுட் இருக்குதா? 18 கரெக்ட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க சார். ஓகே. சரி, என்ன क्वेश्चन கேட்டுக்கறாங்க? டோட்டலா 18 ஸ்டூடண்ட். கரெக்ட்டுங்களா? டோட்டலா 18 ஸ்டூடண்ட். அப்ப இதுல எவ்வளவு போயிடும்? 18 ஸ்டூடண்ட்ஸ் 17 only economics தான. only economics வந்து 18. கரெக்ட்டுங்களா? அப்ப 18 ஸ்டூடண்ட் வந்து only economics. only economics. சரிங்களா? but not mathematics கேக்குறாங்கல. but not mathematics, only economics மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்க. இது எதில இருந்து வந்தது தெரியுதா? எஸ் சார். சரிங்க சார். 35 minus 17 இருந்து வந்திருக்கு. சரிங்களா? equal to 18. இனிமேட்டு 3 செட்டோட கான்செப்ட், 4 ப்ராப்ளம். இது வரைக்கும் 2 செட்டோட ப்ராப்ளத்தை பார்த்தோம். இனிமேட்டு 3 செட்டோட கான்செப்ட் கேட்கறாங்க. சரி, இப்போ எது வரைக்கும் முடிச்சுக்கணும்? 28ஆ? எஸ் சார் 28. சரி, 29 ட்ரை பண்ணுவோம். டைம் வேற ஓடிட்டு இருக்குது. பார்த்தா அது சொல்றாங்க என்ன கொடுத்துக்கிறாங்க. 29க்கு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சவங்க ட்ராப் பண்ணிப்பாரு. 29 என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சார் மொத்தம்
In a town, 10,000 families, and it was found that 40% families buy newspaper and 20% families buy newspaper B. பர்சன்டேஜ் And கொடுத்துக்கலாம். ஏன்னா 10,000 வந்து பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறோம். Yes, sir. ஓகே. And 10% families buy newspaper C. சரி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை மட்டும் நீ கொஞ்சம் ரன் பண்ணி பாரு. இப்போ பர்சன்டேஜ் வந்து நீ வந்து இதுக்கு மாற்றுங்க, சரிங்களா? இப்போ அந்த சர்க்கிள் போட்டுருங்க பாரு. ஏன்னா இது வந்து பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை மட்டும் போட்டு வாங்க, நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு மட்டும் ஐடியா இருக்குது. ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போடுங்க, 3 சர்க்கிள் ஏபிசி மாதிரி 3 சர்க்கிள். எதனாலனா ஏபிசி தான் கொடுத்துக்கிறான், அவனே ஏபிசின்னு கொடுத்துக்கிறான். அப்போ 3 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3. சரிங்களா? எஸ் சார். அவனே ஏபிசின்னு கொடுத்துட்டான், அதனால அதை ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஏ பி சி. சரிங்களா? இதுல எது காமனா இருக்குதோ அதை மட்டும் பாருங்க. போத்துன்னு சொல்லி போற அவனை மட்டும் பாருங்க, மற்றது எதுவும் பார்க்காதீங்க. என்ன சொல்றீங்கன்னா, families found 40% buy the newspaper, 20% buy the newspaper and 10% buy the newspaper C. 5% buy the A and B. 5% A and B. யாரு இங்க இருக்கிற நம்ம இதுவும் 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் பாக்ஸ்ல போறோம், பார்த்துக்கோ. அடுத்து என்னது 3% buy the BC. கரெக்டா? அப்ப 3 எங்க வரும்? BC எது? இதா? எஸ் சார். BC எங்க இது? BC சர்க்கிள் இது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்து என்ன வருது? 4% A and C. 4% என்னது? A and C. 4% யார்? இவங்க A and C. சரிங்களா? எஸ் சார். 12% இங்க கொடுத்துக்க நம்பர். 12% by the all 3 newspaper. 12% யாரு? இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தியா, இந்த சர்க்கிள். எஸ் சார். அதான். இதனோட ஆன்சர் எவ்வளவு? 12. சார் 2 சார். இந்த சர்க்கிள் இருக்கு பாரு, சின்னதா, சின்ன பாட்டு. சார் 2%. அது 2வா? ஓ சாரி, 12 மாதிரி எனக்கு தெரிஞ்சது. 2. தேங்க்யூம்மா. 12 மாதிரி தெரிஞ்சு நான் 12 போட்டேன். 2. ஓகே சார். தேங்க்யூ. 2. அவ்வளோதான் கண்ணு. இப்போ ஏக்கு மட்டும் எவ்வளோ வரும் அப்படிங்கும்போது ஏவோட சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. அந்த சர்க்கிள்குள்ளே எவ்வளோலாம் இருக்குதோ பார்த்துட்டு அதை மைனஸ் பண்ணி போடும். இது ஏ சர்க்கிள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏ சர்க்கிள். அப்போ இந்த ஏ சர்க்கிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஏ சர்க்கிளில் 5 இருக்குது, இந்த 2 இருக்குது, இந்த 4 இருக்குது. கரெக்டா? ஆல்ரெடி என்ன இருக்குது? 5ங்கிற நம்பர் ஒன்று இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். 2 4 2 4 சார். 4 சார். அப்போ எவ்வளோ வரும்? ஏங்கிறது மொத்தமாக எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? இது எல்லாத்தையும் போட்டால் நம்மளுக்கு ஏவோட விலை எவ்வளோங்கன்னா 40ங்கிறாங்க. 40. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சார் 3க்கு காமன் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இது மீனிங் என்னன்னா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3க்கு காமன் எவ்வளவோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? இந்த 3 2 5 எழுதக்கூடாது. சரியா? காமன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே சார். 3க்கு காமன் எவ்வளவு இருக்கிறாங்களோ அதை எழுதிட்டு போடும். 3க்கு காமன் எவ்வளவு ஃபர்ஸ்ட் எழுத முடியும்? 2. அப்ப இங்க 5 கொடுத்து எவ்வளவு பண்ணணும்? 5 - 2 எவ்வளவு? 3. 5 - 2 எவ்வளவு? 3. 4 - 2 எவ்வளவு? 2. அடுத்து சி பிக்கு எவ்வளவு சொல்லிக்கிறோம்? 3. 3 - 2 எவ்வளவு? 1. இதுதான் கரெக்டான வே. புரியுதா? அந்த 2 3க்கு காமன் இருக்கு பத்தியா? 3க்கு காமன் இருக்குது, இது பண்ணிடுவோம். சரிங்களா? அப்ப இங்க என்னாச்சு? இதை அழைச்சிருங்க. இது எவ்வளவு கிடைக்கும்? 3 கிடைக்கும். இந்த 2 அப்படியே இருக்கும். இது எவ்வளவு கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்ப என்ன மைனஸ் பண்ண வேணும்? 40 - 3 - 2 - 2. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 37 33 வருமா? ஏவோட வேல்யூ எவ்வளவு? 33. இதே ஐடியா பி சர்க்கிளுக்கு போடு. பி சர்க்கிள் என்னென்ன வேல்யூ வருது? பி சர்க்கிள்ல பி சர்க்கிள் வந்து 3 1 3 கரெக்ட். 1 2 3 கரெக்ட்டுங்களா? தப்பு இல்ல? எஸ் சார். தப்பு இல்லைங்க சார். அப்ப பி சர்க்கிளோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துக்கிறான்? 20 கொடுத்துக்கிறானா? எஸ் சார். அப்ப மைனஸ் பண்ணுங்க. 20 - 1 - 2 - 3. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 5 6 போயிடும். அப்ப 14 வந்துருமா? எஸ் சார். 14 வந்துரும். அதே மாதிரி சி சர்க்கிளுக்கு நீ போடுறியா? சி சர்க்கிளுக்கு சொல்லு. சி சர்க்கிளுக்கு நீ சொல்ற கண்ணு. சி சர்க்கிள் மட்டும் எவ்வளவு வரும் சொல்றாங்க? சி சர்க்கிள் வந்து 1 2 1 2
2 2 1 2 2 கரெக்டா? yes 1 sir 2 2 பட் சிக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறான்? 20%, 10% 20%. 10 10 It's a 10. 10%. அப்ப என்னாச்சு? 10 minus 5 5%. 5 sir. அப்போ ஒன்லி சி வந்து 5%. கரெக்டாப்பா? Yes sir. இதெல்லாம் பர்சன்டேஜ். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளவு? 10,000 Tot family. 10,000. அப்ப 10,000 இப்போ A ஓட கால்குலேஷன் போடுறேன் என்ன பண்ணுவீங்க? 10,000 இன்டு A ஓட வேல்யூ. A ஓட வேல்யூ 33 கரெக்ட்டுங்களா? அப்ப Yes sir. 33 டிவைடட் பை 100 ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கனா இதை போட்டுருங்க. சரிங்களா? Okay sir. அடுத்து B ஓட வேல்யூ என்ன வரும்? B க்கு எவ்வளவு போட்டீங்க? 14 போட்டுக்கிறீங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 10,000 இன்டு 14 பை 100 கரெக்டாப்பா? இது வந்து Yes B sir. ஓட வேல்யூ. C ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 10,000 இன்டு 5 5 பை 100 கரெக்டாப்பா? இது C ஓட வேல்யூ. சரிங்களா? இது வந்து B Yes ஓட sir. வேல்யூ. இது வந்து என்னது? B ஓட வேல்யூ. Yes. B ஓட வேல்யூ. இது வந்து A ஓட வேல்யூ. Okay. சோ நோட் பண்ணிக்கோ, கம்ப்ளீட் பண்றாங்கன்னு. இதோட நான் முடிக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோ, இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. Okay sir. என்னோட ஆன்சர் மட்டும் எனக்கு போட்டு அடுத்த கிளாஸ் சொல்லுவேன். நாளைக்கு காலையில் உனக்கு கிளாஸ் முடியும். இது 29 வரைக்கும் முடிச்சுக்கிறோம். அதெல்லாம் 2 கொஸ்டின் முடிச்சுக்கிறோம். 27 கொஸ்டின் முடிச்சுக்கிறோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் சார் மொத்தம் 35 questions சார். 35பா?